கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்ஃப் பிட்டி, சுய பச்சாபதாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னால் எதுவுமே முடியல, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யல, நான் இருந்தது போதும், எனக்கு எதுவுமே வாய்க்கல, நான் செத்து போகிறேன், இப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு சோதனை வந்தாலும், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் இருந்து கஷ்டப்பட்டேன், என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி புலம்புறதுக்கு பேர் தான் சுய பச்சாபதாபம். இந்த சுய பச்சாபதாபம் வந்துருச்சுன்னா அது ஒரு ஆவிக்குரிய டேஞ்சர். நம்ம கர்த்தருக்காக எந்த காரியமும் செய்ய முடியாது. நம்மளை ஒரு கசப்பு உணர்வோடையே இருக்க வச்சிட்டு இருக்கோம். அது கர்த்தர் மேல ஒரு நல்ல சுமூகமான உறவு நமக்கு இருக்காது. ஆண்டவர் மேல வெறுப்பு, ஆண்டவர் மேல மன சங்கடம் நம்மளுக்கு வந்துடும். மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் விளைவுகளாக காணப்படுது, சுய பச்சாபத்த விளைவுகள். இன்றைக்கு வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு சுய பச்சாபதாபம் கொண்ட ஒரு நபரை குறிச்சு பார்க்கலாம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாருங்க. ஆனா இந்த செல்ஃப் பிட்டி வந்த உடனே அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுல இருந்து தடைப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அவர் ஏசபேலுடைய மிரட்டலுக்கு பயந்து போய் குகையில தங்கிட்டு இருப்பாரு. தேவதூதனை கொண்டு கர்த்தர் தேற்றுவாரு. இவரே போய் எலியாவை மீட் பண்றாரு. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. ஆனாலும் இவர் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் பட்ட பாடு, நான் என் பிதாக்களை காட்டு நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 தடவை ஒரு புலம்புறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மட்டும் இல்ல, உன்னை போல 7000 பேரை நான் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வச்சிருக்கேன்னு சொன்னது பின்பதுக்காக கூட அவர் மனம் மேவவே இல்லை. பின்பதான் பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்ப நீ எந்திரிச்சு போய் ஆசகேல்ல சீரியாவின் மேல ஆசகேல ராஜாவை அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேல் மேல ராஜாவாக பண்ணு, உனக்கு பதிலாக எலிசாவை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அதாவது இன்டைரக்ட் மீனிங் என்ன தெரியுங்களா? உன்னுடைய ஊழியம் முடிய போது உனக்கு பதிலாக எலிசா வரப்போகிறார் அப்படிங்கிறதான். அப்ப பாருங்க, இந்த சுய பச்சாபதாபம் வந்தது நிமித்தம் எலியாவின் ஊழியம் முடிவடைகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா எடுத்து போடுவோம், கர்த்தருக்காக பிரயோஜனமாகவும். செல்ஃப் பிட்டி நமக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட்.